السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களில் இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் வாழ்கிறாரோ அவர்களை கண்ணியம் பொருந்திய மனிதர்களாய் இறைவன் பார்க்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களை மிகச் சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையில் மிக அழகான அழுத்தமான ஒரு அறிவுரையை உலக மாந்தர்களுக்கு எடுத்துரைக்கிறார். சூரா அராஃப் 7வது அத்தியாயம் 157வது வசனத்தில் இறைவன் பேசுகிறார். எழுத படிக்க தெரியாத முஹம்மது நபியாகிய இந்த தூதரை நாம் பின்பற்ற செய்தோம். இவர் குறித்து இதற்கு முன்பு அருளப்பட்ட தௌராத்திலும் இருக்கிறது, இஞ்சில் என்னும் வேதத்திலும் இவர் குறித்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு உலக மாந்தர்களுக்கு அல்லாஹ் முஹம்மது நபி என்ன செய்வார், என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் அழுத்தமாய் பேசுகிறார். யஅமுருஹும் பில் மஅரூஃப், இவருடைய வேலை நன்மையை ஏவுவார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், இவர் தீமைகளை விட்டு மனிதர்களை தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், அவர்களுக்கு நான் எதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறேனோ, ஆகுமாக்கி இருக்கிறேனோ அவற்றை மட்டுமே செய்வதற்கு அனுமதிப்பார். எதுவெல்லாம் நான் அவர்களுக்கு அசிங்கம் என்று சொல்லிவிட்டேனோ, அருவருப்பு என்று சொல்லிவிட்டேனோ, அந்த காரியங்களை எல்லாம் செய்ய விடாமல் இந்த முஹம்மது நபி அவர்களை தடுப்பார், நன்மையை ஏவுவார், தீமைகளை விட்டு மனிதர்களை தடுப்பார். அல்லாஹ் எதை ஹலால் என்றானோ, ஆகுமாக்கப்பட்டது என்று சொன்னானோ அவற்றை மட்டுமே எடுத்து சொல்வார். அல்லாஹ் எவற்றை எல்லாம் ஹராம் என்றானோ, தடுக்கப்பட்டது என்று எடுத்துரைத்து விட்டானோ, இது அசிங்கம், இது அசுத்தம், இது ஆகாசம், இதில் உனக்கு எந்த விதமான பயனும் இல்லை, ஃபாயிதாக்கள் இல்லை என்று அல்லாஹ் எவற்றை
எவற்றை முற்றும் முழுவதுமாய் ஒதுக்கிவிட்டானோ அவற்றை மனிதர்களை செய்ய விடாமல் இந்த நபி தடுப்பார். அப்ப சுருங்க சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அனுமதித்த அத்துணையும் அனுமதிக்கப்பட்டவை, அவைகள் அல்லாமல் இறைவன் எவற்றை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகள் அனைத்தும் ஹராமாக்கப்பட்டவை. நீங்கள் பார்க்கலாம், எதுவெல்லாம் மனித சமூகத்திற்கு ஆபத்தாக இருக்கிறதோ, அச்சுறுத்தலாக இருக்கிறதோ, அருவருப்பாய் இருக்கிறதோ, அசிங்கமாய் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் இறைவன் நிச்சயம் தடுப்பார். இன்னும் ஒருபடி மேலாக சொல்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் இறை நினைவை விட்டு, இறைவனின் கட்டளைகளை விட்டு எந்த செயல்பாடு, எந்த காரியம் அவனை தூரமாக்குமோ அப்படிப்பட்ட நிகழ்வையோ காரியத்தையோ இறைவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், சில காரியங்கள் உண்டு, அது சாதாரண காரியமாய் தெரியும், ஆனால் அதுதான் நரக நெருப்பிற்கு இரையாக்கி விடுகிற பெரும்பாவத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். ஒரு அந்நிய பெண்ணை சாதாரணமாய் பார்ப்பது தவறா? ஒரு இளைஞனாக இருந்தால், அந்த வயதிலே இருந்தால் பார்க்கத்தானே செய்வோம். அல்லாஹ் ஆரம்ப புள்ளியை தடுக்கிறார். நீ பார்ப்பாய், பார்ப்பாய், பார்த்து கொண்டே இருப்பாய், இறுதியில் அது உன்னை விபச்சாரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். எனவே பார்வையை தாழ்த்து. இதுவெல்லாம் ஒரு பார்க்கிற விஷயத்தில் நாம் எப்படி அதை கண்ட்ரோல் செய்வது? கண்ட்ரோல் செய்யத்தான் வேண்டும். அதை போன்று பார்க்கலாம். அல்லாஹ் திருக்குரானிலே பேசுகிற போதை, மது, அது குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது, அதில் கம்ருவல் மைசிர், மது மற்றும் சூதாட்டம் பற்றி நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அவற்றில் அதிகமான கேடுதான் இருக்கிறது. என்றாலும் சிறிதளவு பலன் இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறார். மது குடித்தால் அதிலே இப்படி எல்லாம் சுறுசுறுப்பாகும், மூளைக்கு வேலை நடக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் என்று சில மூடர்கள் சமகாலத்திலே பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வும் சொல்லுகிறார், மதுவில் பெருமளவு 99% பாதிப்புகளும் கேடுகளும் இருந்தாலும் சிறிதளவு நன்மைகள் இருக்கலாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த நன்மை வாசலை, அது நன்மை அல்ல, நன்மை போன்று தெரிகிற பிம்பம் தான் என்பதை இருக்க சாத்துகிறார். அவ்விரண்டில், மதுவில் சூதாட்டத்தில் இருக்கிற நன்மைகளை விட அக்பருமின் அஃப்ரீஹிமா, பாவம் தான் பெரியதா இருக்கிறது. எனவே செய்யாது. லேசா தானே, சின்னதா தானே, அது செய்தால் என்ன என்று நினைக்க கூட, சிறிது சிறிது என்று நீ எதில் உள்ளே செல்கிறாயா, அது உன்னை பெரும்பாவம் செய்வதற்கு தள்ளிவிடும். இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ் இறை சிந்தனைகளை மறக்கடிக்க செய்கிற எல்லா காரியங்களையும், அப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் மனிதர்களை விட்டு அல்லாஹ் அப்புறப்படுத்த நினைக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், சமகால சினிமா உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்கிற ஒரு நிகழ்வு. சமகால சினிமாவை விட கேடுகட்ட காரியங்கள் இருக்கவே முடியாது என்பதை உலகமே ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் நூற்றாண்டு கால வரலாற்றில் ஹதீஸ்களை தொகுத்த புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, அபூதாவுத், முஸ்னத் அஹ்மத், இது போன்ற இமாம்களின் ஃபத்வாக்களை படித்து பார்த்தால் கூட சினிமாக்களில் சிறிதளவு கூட நன்மைகள் கிடையவே கிடையாது என்பதை அழுத்தமாய் பதிவு செய்வதை பார்க்கிறோம். ஏன்? ஒரு சூதாட்டம் தடுக்கப்பட்ட பின்னணியிலே இறை நினைவை, இறை கட்டளைகளை மறக்கடிக்கிற அம்சம் இருக்கிறது. ஒரு மது தடுக்கப்பட்ட பின்னணியில் இறை நினைவை, இறை கட்டளைகளை மறக்கடிக்கப்படுகிற அம்சங்கள் இருக்கிறது. சினிமாவும் அப்படித்தான். சினிமாவை இஸ்லாம் இறைவன் ஹராம் என்று பார்க்கிறான் என்று சொன்னால்
அதில் இறை கட்டளைகளை, இறை நினைவை தடுக்கிற அம்சம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் படைத்த இறைவன் பன்மடங்கு மனிதர்களுக்கு நன்மையை கொடுக்கத்தான் விரும்புவார். நீ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதற்கு அடிமையாகி விடுவாய். சினிமாவை பார்க்கிற பொழுதா, அதை ஆதரிக்கிற பொழுதா, அதற்காக அந்த பேச்சுக்களிலே பேசுகிற பொழுதா நீ அடிமையாகி போவாய். அது உனக்கு ஏனைய குர்ஆன் வசனங்களையா, ஹதீஸ்களையா, அல்லாஹ்வின் கூற்றையா, அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கையையா சிந்திக்க அது தடுக்கும். அடிமையாகி போவாய். அல்லாஹ் இப்படித்தான் பார்ப்பார். நீ லாஜிக்காய் சில கருத்துக்களை பேசலாம் என்று நினைப்பார். அப்படி பேசுகிற பொழுது அந்த கெட்ட கருத்து உயரமா இருக்கும். இறை கருத்தா, இறை கட்டளையா, இறை தூதரின் வார்த்தைகளா உன் கண்களுக்கு முன்னால் தெரியாது. அல்லாஹ்வின் பார்வை அப்படித்தான். பொழுதுபோக்கிற்காகவும் வேடிக்கையாகவும் சில காரியங்களை சிலர் ஆதரிப்பதை பார்க்கிறோம். பொழுதுபோக்கு தானே, என்ஜாய் தானே, டைம் பாஸ் தானே, வேடிக்கை தானே, இது தானே 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 என்று நாம் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அது அதலபாதாளத்தில் ஓப்பனாய் சொல்வதாக இருந்தால் அது ஜினாவில் கொண்டு போய்த்தான் விடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதைத்தான் ஆரம்பத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலனாய் அல்லாஹ் பேசுகிறான். இந்த நபி யார் தெரியுமா? உங்களுக்கு எது ஹலாலா அதை தெளிவாய் லிஸ்ட் போட்டு சொல்லுவார். உனக்கு எது ஹராமோ அசுத்தமோ அதையும் தெளிவாய் சொல்லிவிடுவார். நீங்கள் சமகாலத்திலே நீங்கள் பார்க்கலாம், நிகழ்கால சினிமாக்கள் ஒட்டுமொத்த தீமைகளின் கூடாரமாய் திகழ்வதை பார்க்கிறார். ஆபாசங்கள் வேண்டுமா? சினிமாவில் இருக்கிறேன். வெறுப்புணர்வுகளை தூண்ட வேண்டுமா? சினிமாவில் இருக்கிறேன். சொட்ட சொட்ட விரசம் வேண்டுமா? சினிமாவில் இருக்கிறேன். பொய், புறம், அவதூறு இது போன்ற காரியங்கள் வேண்டுமா? சினிமாவில் இருக்கிறேன். வன்முறைகளின் உச்சகட்டத்தை பார்க்க வேண்டுமா? இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும். சமகாலத்தில் வெளிவருகிற படங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்கிற நிலையில இருப்பார்கள். வன்முறைகளின் உச்சகட்டத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இயற்கைக்கு எதிராக செயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொய் பிம்பம் சினிமா. தீமைகளின் ஒட்டுமொத்த கூடாரம் சினிமா. சினிமாக்களில் இரண்டை நீங்கள் பிரதானமாய் பார்க்கலாம். ஒன்று ஆபாசம், மற்றொன்று வன்முறை. ஆபாசத்தை தாண்டி சினிமாவில் வேற ஏதேனும் உண்டா? நமக்கு வேதனையா இருக்கிறேன். ஜுமாவிற்கு வருகிற பொழுது அழைத்து வந்த நிர்வாகிகளிடத்திலே சில வரலாறுகள் குறித்து கேட்டோம். உண்மையாகவே கேட்கிற எனக்கே கண்ணீர் வருகிறது. கடந்த கால வரலாறுகளை கேட்கிற பொழுது இவ்வளவு சிரமமா, இவ்வளவு கஷ்டமா, ஒரு ஊர் உருவாக்கப்பட்டதன் பின்னணியில் இவ்வளவு தியாகம் இருக்க முடியுமா? அப்ப அனுபவித்தவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? அந்த உண்மையான தியாகத்தை ஆபாசத்தோடு கலந்து ஒரு சினிமா வெளிவருகிறது. அதை ஒரு ஊரிலே இருக்கிற பெரும்பகுதியினர் அதை ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளம் அப்படியே நொறுங்கி போகிறது. ஒரு காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு நபர்களை வைத்து ஒரு படம் எடுக்கப்படுகிறது. நீங்கள் உண்மையான தியாகம் தான். குழிகளுக்குள்ளாக கால்களை வைத்து பல மணி நேரங்கள் கால்களை வைத்து அடித்து கை நரம்புகள், எலும்புகள், மூட்டுக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப பல மணி நேரங்கள் வேலை செய்து தரி செய்வது சாதாரண விஷயமே கிடையாது. தியாகம் தான். ஒரே ஒரு கேள்விதான். ஒரு படம் ஒன்று எடுக்கப்படுகிறது. இதை ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு ஜமாத்தினர், ஒரு அமைப்பினர், ஒரு கூட்டத்தார் இதை ஆதரிப்பதை பார்க்கிறோம். இங்கே நம் தியாகம் மெச்சப்படுகிறதா அல்லது அந்த சினிமாவிலே இருக்கிற ஆபாசம் உயர்ந்து நிற்கிறதா? எதை எதோடு கலக்கிறாய்? பிரியாணியை சாக்கடையோடு கலந்தால் உண்ண முடியுமா?
ஒரு துளி விஷத்தை கலந்தால் குடிக்க இயலுமா? உண்மையான தியாகத்தை ஆபாசத்தோடு கலந்து ஒரு படம் ஒன்று வெளிவந்தால் அதற்கு சிலர் ஆதரவை தெரிவிப்பதை பார்க்கிறோம். ஆபாசம் இல்லாமல் சினிமாக்கள் இல்லை. ஷைத்தானுடைய முதல் வேலையாய் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃதினன்னகும் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. ஷைத்தான் உங்கள் பெற்றோர்களை நரகத்தில் இருந்து வெளியேக்கி நாசமாக்கி, அதாவது கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah, உங்கள் பெற்றோர்களை சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றி நாசமாக்கியது போல், வழிகெடுத்தது போல் உங்களை நரகத்திற்குள் தள்ளிவிட வேண்டாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரீசன் சொல்கிறார். என்ன செய்தான் தெரியுமா? ஷைத்தானுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? யன்சிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சவாத்திஹிமா. உங்கள் பெற்றோர்கள் இருவருடைய ஆடையை கலட்டினான், அந்தரங்கத்தை தெரிய வைத்தான். ஷைத்தானுடைய முதல் ஆடையை ரிமூவ் பண்ணிட்டான். ஆடைய உருவுறது தான் அவன் வேலையே. பிறகு அல்லாஹ் சொல்கிறார், அவன் ஆடைகளை அகற்றி அவமானப்படுத்தினான். அவனும் அவனது இனத்தாரும் நீங்கள் கண்களுக்கு காணாத வகையில் அவர்கள் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள், கவனம். அல்லாஹ் ஷைத்தானுடைய மற்றொரு ஸ்டேட்மெண்டை சொல்கிறார். ஷைத்தான நாசமா போடா, ஒளிஞ்சு போடான்னு அல்லாஹ் அனுப்புறார். அவன் அவகாசம் கேட்கிறார். இறைவா, என்னை நீ சபித்து விட்டாய், நாசமாய் போய் என்று சொல்லிவிட்டார், ஒரே ஒரு அவகாசம் கொடு. ஏன்னா கேள், எழுப்புகிற நாள் வரை, மறுமை நாள் வரை உன் அடியார்களில் பலரை நான் வழிகெடுப்பேன். அவன் அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறார். காலரப்பி பிமா அகுவைத்தனி லவ் ஸய்யனன்ன லஹும் ஃபில் அர்ள். பூமியிலே உன் அடியார்களுக்கு அலங்காரத்தை அலங்கரித்து காட்டுவேன், பொய் பிம்பத்தை காட்டுவேன். அவர்கள் எதிலே வீழ்ந்து போகிறார்களா, மயங்கி போகிறார்களா, அது போன்ற காரியத்தை காட்டுவேன். வல உக்பியன்னஹும் அஜ்மைன். அவர்களில் அதிகமானோரை இந்த சீன், இந்த பிம்பம், இந்த அலங்காரம், இது மூலமாய் நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதத் மின்ஹுமுல் முக்லஸீன். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் சவால் விடுகிறான், உன் அடியார்களில் உனக்கு அஞ்சி நடப்பவர்களை தவிர மீதமுள்ள அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். இறைவா, அலங்காரத்தை காட்டுவது அது ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ்வின் தூதர் வன்மையாய் கண்டித்தார்கள். விபச்சாரம் என்று சொன்னால் தனிமையில இருப்பது, ஒரு பெண்ணோடு பெரும்பாவத்தை செய்வதுதான் விபச்சாரமா? அதற்கு முன்னால் சொன்னார்கள், அல்ல ஐநானி தஸ்னியான், ஒரு யதானி தஸ்னியான், ஒரு ரிஜுலானி தஸ்னியான். கண்கள் செய்கிற விபச்சாரம் தவறானதை பார்ப்பது, காதுகள் செய்கிற விபச்சாரம் தவறான விஷயத்தை கேட்பது, கைகள் கால்கள் செய்கிற விபச்சாரம் தவறானதை செய்வது, தவறானதின் பக்கம் செல்வது. கண் விபச்சாரம் செய்யவில்லையா? சினிமா பார்க்கிற பொழுது, காதுகளால் கேட்கிற பொழுது காதுகள் விபச்சாரம் செய்யவில்லையா? சென்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். கடந்த கால சிரமப்பட்ட தியாகம் அனுபவித்த வரலாறுகளை சொல்ல வேண்டும்தான். அதை சாக்கடையாய் மாற்றி அல்லாஹ் தடுத்தவற்றோடு ஒன்றுடன் கலந்து அதை சொல்வது நியாயமா? நம் பிள்ளைகளை அழைத்து நாம் சொல்லலாம், தாத்தா பாட்டி, இந்த வீடு எப்படி வந்தது தெரியுமா? நான் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அழைத்து சொல்லுங்கள். ஊதாரித்தனமா சுத்தி திரியாட்டா, இன்னைக்கு நீ ஏசியில தூங்குகிறாய், குஷன் மெத்தையில் உறங்குகிறாய், பிரியாணி சாப்பிடுகிறாய், விரும்பியதெல்லாம் உண்ணுகிறாய். இதன் பின்னணியிலே தியாகம் இருக்கிறது. கை தூக்குனா அக்குள் தெரிகிற அளவுக்கு சட்டம் போட்டிருக்கிறானா? செருப்பு பிஞ்சிருச்சுன்னா தச்சி போட்டிருக்கிறானா? பின்னாடி பித்தத்தில்
தந்திருக்கிற பொருளாதாரத்தின் மூலமாய் ஐவேளை தொழில் ஃபஜ்ருக்கு போ, அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்து. ஒவ்வொரு வீட்டிலையும் பாடம் எடுக்கலாம், தியாக உணர்வுகளை எடுத்து சொல்லலாம், தரிசீடு சிரமப்பட்ட வரலாற்றை எடுத்து சொல்லலாம். உச்சபட்ச அவலத்தை பாருங்கள். முதல் டிக்கெட் கொடுக்கிற பொழுது சின்னோடு ஒரு குழந்தைய, இஸ்லாமிய குழந்தையை நிற்க வைத்து பிஸ்மில்லா சொல்லி கொடுக்கிறார்கள். இதை விட பெரும் அவமானம் என்ன இருக்க முடியும்? ஒரு சினிமாவை ஆதரித்துத்தான் நம்முடைய தியாகத்தை வெளிக்கொண்டு வர வேண்டுமா? அல்லாஹ் தடுத்திருக்கிற ஹராமானே, அல்லாஹ் தடுத்திருக்கிற ஆபாசமானே, அல்லாஹ் தடுத்திருக்கிற அசிங்கமானே ஒன்றை வைத்து நம் தியாகத்தை உலகம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்படிப்பட்ட தியாகம் தேவையா? இத பல பேர் மெச்சுவதை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஹராமாக்கி இருக்கிற ஒன்றை வைத்து அல்லாஹ் அசிங்கம் என்று சொல்லி இருக்கிற ஒன்றை வைத்து எப்படி பிற மக்களிடத்தில் இதை பெருமை பேச முடிகிறது? சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நம் வரலாறு எந்த அளவிற்கு முக்கியமோ, நாம் இஸ்லாமியர்களாய் இருக்கிற வரலாறு மிக மிக முக்கியம்தான். இளைஞர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், காட்சியை காட்டுகிறார். வேறு வழி இல்லை. கண்ணியமிக்க ஜும்மா மேடைகளில் இதுவெல்லாம் சொல்ல வேண்டிய அவலம், பேசுவதற்கே நாக்கூசுகிறது. ஜும்மாவில் இதை சொல்ல தவறிவிட்டால் சமூகம் இன்னும் வழிகட்டு பாதையில போய்விடுமா என்கிற அச்சம் நிலவுவதை பார்க்கிறோம். சோப்பு போடுகிற காட்சிகளை எல்லாம் காட்டுவதை பார்க்கிறோம். எதை எதை சொல்ல வருகிறார்? ஒரு பெண் பின்னால் திரிவதை பார்க்கிறோம். திரும்ப திரும்ப அதற்காக அடி வாங்கி, அதற்காக மெய் வாங்கி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சமகால இளைஞர்களை அழைத்து கேளுங்கள், இது ஹிஜ்ரி ஆண்டு எத்தனையாவது ஆண்டுன்னு கேளுங்களேன். ஹிஜ்ரி ஆண்டு இந்த பெயருக்கு பின்னால், நமக்கு பின்னால், நம் ஊருக்கு பின்னால், நம் குடும்பத்திற்கு பின்னால் எத்துணை பெரிய தியாக வரலாறுகள் இருக்கிறதா? நாம் இன்றைக்கு இங்கு அமர்ந்து கொண்டு ஜுமா உரையில் கேட்கிறோம் என்று சொன்னால், முஸ்லிம்களா இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பின்னாலும் ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றின் ஒரு மைல்கல் ஹிஜ்ரத், முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். ஒரு இளைஞரை அழைத்து கேளுங்கள், ஒரு இளைஞர் பெண்ணை அழைத்து கேளுங்கள், இது ஹிஜ்ரி எத்தனையாவது ஆண்டுமா? தெரியாது. 1400 சம்திங் அவர் பாஷையிலே சொல்லுவார். இங்கிலீஷ் ஆண்டு வருடம் எவ்வளவு? 2026. அந்த மாசத்தை எல்லாம் சொல்லு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரிசையாய் சொல்லுவார். அப்படியே இந்த புனித வாயால் இஸ்லாமிய மாதம் 12 பேரை சொல்லுமா அப்படின்னா கிழிஞ்சிடும். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், அல்லாஹ் வைத்த மாதங்களின் பெயர் தெரியாது. வரலாறுகள் முக்கியம்தான். இஸ்லாமிய வரலாற்றின் பின்னணியிலே எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கிறது. அதுவும் நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஹிஜ்ரி ஆண்டின் பின்னணியில் அவ்வளவு தியாகம் இருக்கிறது. சில செய்திகளை மட்டும் சொல்கிறோம் பாருங்கள். கபாப் ரலியல்லாஹு அவர்கள், கபாப் இப்னு அரத் இந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வதற்காக அவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். கபாப் ரலியல்லாஹு வர்றாங்க. அப்படி தூரமா பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கிறார்கள், கபாபே முன்னேறி வாரும், என் அருகில் அமருவதற்கு நீ தகுதி படைத்தவர். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல கபாப் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய அருகில் அமர்றாங்க. அப்படி சைட்ல இருந்து பார்த்தா முதுகு முழுசா ரத்த காயமாய் இருக்கிறது. அடிவாங்கினது ரசூலுல்லாஹ் காலத்துல, காயம் ஆறாம இருக்கிறது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல. எவ்வளவு கேப்னு பாருங்க. ரத கொடூரம் ஆறாவது கேட்கிறாங்க, செய்தியை சொல்லு, இன்னும் ஆறாம இருக்குதா, என்ன விஷயம்?
கபாப் அவர்கள் சொல்கிறார், வகான மிம்மை வஹ்தஹு ஃபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக துன்பப்பட்ட உச்சமற்ற துன்பத்தை அனுபவித்தவர்களில் நானும் ஒருவன். நான் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிற பொழுது இறைவனுக்காக, இஸ்லாமிற்காக, இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க நான் நாடு விட்டு நாடு துறந்து செல்கிற பொழுது, அல்லாஹ்விற்காக அனைத்தையும் இழந்து செல்கிற பொழுது மக்கா குறைஷிகள் என்னை பிடித்துக் கொள்வார்கள். ஒரு நெருப்பு ஒன்றை மூட்டுவார்கள். என் தலையை ஒருவன் பிடித்துக் கொள்வான், என் காலை ஒருவன் பிடித்துக் கொள்வான், என் அக்குள் பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் என்ன அப்படியே ஷவா பண்ணுவாங்க. ஒரு தந்தூரி கிரில் பண்ற மாதிரி கம்பிக்கு இடையில போட்டு எப்படி ஒரு உயிரினம் சுத்தமா ஃப்ரே ஆகுமோ, தந்தூரி ஆகுமோ, கிரில் ஆகுமோ, அவர்களின் தலையையும் காலையும் பிடித்துக் கொண்டு நடுப்பகுதியை மட்டும் நெருப்பிலே வாட்டுவார்களாம். அவர்கள் சொல்றாங்க, என் முதுகு பகுதியில் இருந்து தோள்கள் எல்லாம் சுருங்கி போய் அப்படியே அந்த உள்ளே இருக்கிற அந்த தோள்கள், வெள்ளை தோள்கள், அதில் இருந்து அப்படியே தண்ணீர் சொட்டி சொட்டித்தான் எரிகிற நெருப்பை அணைக்கும். அது வரைக்கும் என்ன விட மாட்டாங்க. தோள்கள் சுருங்கி போய் உள்ளே இருக்கிற சதைகளில் இருந்து அப்படியே சலமும் நீரும் வடிந்து நெருப்பு அணைக்கிற வரைக்கும் என்னை பாடாய்படுத்துவார்கள். பிறகுதான் நான் மதீனாவிற்கு வந்தேன். இத்துணை பெரிய தியாகம் அல்ல. இத்தனை தியாகத்திற்கு பின்னணியில் தான் இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள், இளைஞர், சமுதாய மக்கள், குறிப்பாக சகோதரிகள் அறிந்து கொள்ள வேண்டும். உம்மு சலமா என்கிற ஒரு தியாக பெண் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிற பொழுது கணவன் சென்று விட்டார். சலமா என்கிற ஒரு குழந்தையை கணவனின் குடும்பத்தார் பிடித்துக் கொண்டார்கள். பிளானிங். அவங்க பேசி வச்சுக்கிட்டது என்னன்னா, அபூ சலமா, உம்மு சலமா, அந்த குழந்தை மூவரும் தான் ஹிஜ்ரத் போனோம்னு பேசி வைத்துக் கொள்கிறார்கள். பிரச்சனையாக அபூ சலமா மட்டும் செல்கிறார். குழந்தைய அபூ சலமா வீட்டுல பிடிக்கிட்டு போயிடுறாங்க. உம்மு சலமா மட்டும் நெருக்கடியாய் இருக்கிறார். ஒரு ஆண்டு காலம் அத்துபகை என்கிற ஒரு மலைக்கு மேல் ஏறி நின்று அழுது கொண்டே இருக்கிறார். உள்ள போயிடுச்சே, பால் குடி பருவத்தில் இருக்கிற குழந்தை, கணவனும் போய்விட்டாரே. அவரே சொல்லுகிறார், ஒரு ஆண்டுக்கு பிறகு என் குழந்தை எப்படியோ என் கரத்திற்கு வந்தது. நான் நினைத்ததை அல்லாஹ்விற்காக முடித்து காட்டினேன். பிறகு தன்னந்தனியே, யாருடைய துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக நான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டேன். என் கணவரோடு சேர்ந்து கொண்டேன். நாம் எங்கே செல்கிறோம்? இஸ்லாமிய சகோதரிகளே, பெண்களே, தன்னந்தனியாய் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? சென்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். ஒரு அசிங்கத்தோடு, ஒரு அருவருப்போடு கலந்திருக்கிற ஒரு தியாக வரலாறு எனக்கு தேவையில்லை. எனக்கு பியூரிட்டி முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். என் குடும்ப வரலாற்றை, என் ஊர் வரலாற்றை அசிங்கப்படுத்த இந்த சினிமாக்காரனால், சினிமாவால் பரப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என் சந்ததியிடம் சொல்லுவேன், என் மகனிடம் சொல்லுவேன், என் மகனிடம் சொல்லுவேன், என் பேர குழந்தைகளிடம் சொல்லுவேன். அல்லாஹ்வின் தூதர் ஹலால் என்று சொன்னதை மட்டுமே ஹலால், மற்றவை அனைத்தும் அசிங்கம், அருவருக்கானது. சினிமா ஒட்டுமொத்த தீமைகளின் கூடாரம். சினிமா ஒருபோதும் சீர்திருத்தத்தை பெற்றுத்தராது, அதை சீரழிக்கத்தான் செய்யும். இன்னும் தெளிவாய் சொல்வதாக இருந்தால், சினிமா என்பது ஒரு பச்சையாக விபச்சாரத்தை தூண்டுகிற ஒரு காரியம் என்பதை அடுத்தவாய் பதிய வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் அனுமதித்ததை ஏற்போம், அவர்கள் தடுத்ததை உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் குழி நோண்டி புதைப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனில மிக அழகாய் ஒரு வசனத்திலே பேசுகிறார். ஒமா கான ரப்புக் லியுஹ்லிகல் குரா பிதுல்ம. எந்த ஊரையும் அந்த ஊரிலே இருக்கிற சீர்திருத்தம் செய்வோர், நன்மையை ஏறி தீமையை தடுப்போர், அந்த ஊரிலே வாழுகிற காலகட்டங்களில் முஸ்லிமும் அந்த ஊருக்கு திடீரென்று அல்லாஹ் வேதனையை கொடுத்தோ துன்பத்தை கொடுத்தோ அழித்து விட மாட்டார். ஊரிலே ஒரு காரியம் நடக்கிற மார்க்கத்திற்கு முரணாக, இறைவனின் வார்த்தைக்கு மாற்றமாக, இறை தூதரின் கூற்றுக்கு எதிராக ஒரு காரியம் அரங்கேறுகிற பொழுது அந்த ஊரிலே சீர்திருத்தம் செய்பவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிற பொழுது, சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் அந்த ஊரை அழிக்க மாட்டான். இதை மற்றொரு விதமாய் நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், சீர்திருத்தவாதிகள் என்றைக்கு குறைந்து போகிறார்களா அல்லது இல்லாமலேயே போகிறார்களா, அல்லாஹ்வின் கோபப்பார்வை இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ஏற்படுத்துவார். இதை நாம் அடுத்தவாய் பதிய வைக்க வேண்டும். சமகாலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சினிமாவை ஊரிலே இருக்கிற முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், தனவந்தர்கள், சில ஜமாத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்களை கூட அதை அங்கீகரிக்கிற பொழுது, ஆமோதிக்கிற பொழுது, வரவேற்கிற பொழுது வேதனையாக இருக்கிற, அல்லாஹ்வின் கோப பார்வையை தூண்டக்கூடாது. அசிங்கமான, ஆபாசமான, அருவருப்பான காரியத்தில் அல்லாஹ் நிச்சயம் மகிழ்ச்சி அடைய மாட்டார். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ் மா நஹர மின்ஹா வமா பத்தன். அருவருப்பான காரியத்தில் மறைமுகமாகவும் நெருங்காதே, வெளிப்படையாகவும் நெருங்காதே என்று அல்லாஹ் வன்மையாய் கண்டிக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் இனி வருகிற காலகட்டங்களில் ஏற்படக்கூடாது என்று சொன்னார். நம் ஊர் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் படிப்பினையா இருக்க வேண்டும். கடையநல்லூரில் இருக்கிற ஒவ்வொரு ஜுமாவுடைய பள்ளிவாசல்களிலும் நம் ஊரை தொட்டு எடுக்கப்பட்டிருக்கிற சினிமாவை பார்ப்பது ஹராம் என்று அறிவிக்க வேண்டும். ஜமாத்துல் உலமா சபையினர், அதுபோன்ற ஆலிம்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சினிமாக்களுக்கு செல்கிற முஸ்லிம்கள் இறை வசனத்தை மீறுகிறார்கள், இறை கோபத்திற்கு உள்ளாவார்கள் என்று கடுமையாய் நாம் அறிவிக்காத வரைக்கும் இறைவனின் திருப்தியை நாம் பெற இயலாது. இதையும் நாம் மிக முக்கியமான கோரிக்கையாய் ஓடி படித்த ஆளுங்கள், மார்க்க மாமையிலேகள், எத்தனையோ இஸ்லாமிய கல்வியை கரைத்து குடித்தவர்கள் கூட இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது, தடுக்காமல் இருப்பது அது வேதனைக்குரிய. பகிரங்கமாய் ஒவ்வொரு ஜுமாவுடைய மேடையிலும் இதை அறிவிக்கிற பொழுது மக்களுக்கு அது வீரியமாய் சென்றடையும். அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதிகளாய் நாம் நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு முக்கிய அறிவிப்பு, எப்படி மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பருவ காலத்தை தருகிறானாம், அனுபவிப்பதற்கு தருகிறானாம். குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம் என்று மனிதர்களுக்கு சில பருவ காலங்களை அல்லாஹ் தருவது போன்று நம் பாவத்தை கழுவிக் கொள்வதற்கான சில வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறார். அந்த வகையில் நாம் அமர்ந்திருக்கிற ஒரு புனிதமான மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் பிறை 9, பிறை 10 நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஹர்ரம் ஆஷுராவுடைய நோன்பை யார் நோக்கிறாரோ கடந்த ஓராண்டு பாவத்திற்கு பரிகாரமாய் அந்த நோன்பு
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வரக்கூடிய வியாழன் வெள்ளி, வரக்கூடிய வியாழக்கிழமை பிறை 9, வெள்ளிக்கிழமை பிறை 10. அலட்சியமாய் இருந்து விடாமல் போன வருஷம் நாம செஞ்ச சின்ன சின்ன பாவம், தெரியாம செஞ்சது, அறியாம செஞ்சது, அல்லது வேறுமனே செஞ்சது, இதையெல்லாம் மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பாய் இந்த 2 நோன்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆஷுராவுடைய நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாள். இதை நினைவு கூறும் விதமாக, நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் பார்க்கிறோம். இது போன்ற அரிய வாய்ப்பை தவறவிடாமல் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்தப்படுத்துகிற ஒரு நோன்பாய் இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.